மற்ற எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய 50% மக்கள் இஸ்லாம் மாறிவிடுவார்கள். இது இன்று ஆய்வு சொல்லக்கூடிய கண்ணியமானவர்களே. அப்படி இஸ்லாம் இருக்கிறதே இன்றைக்கு நாளுக்கு நாள் வளர்ச்சியை காணுகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த ஒரு ஆயத்தான். ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி யஜிது ஃபில் அர்லி முராகமன் கஸீரன் வஸஆ. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விசாலமான வாழ்க்கையை தருகிறான். முராகமன் கஸீரன் வஸஆ. இன்னும் அழகான புகலிடங்களை ஏற்படுத்தி தருகிறான். ஒரு ஆயத்து தான். சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் மக்கால் விட்டு வெறும் ஆட்களாக தான் மதீனாவிற்கு போனார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு வெகுமதியா மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான் சஹாபா பெருமக்கள். கண்ணியமானவர்களே, எனவே அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாம் வரலாறு என்ன என்பதை படிப்பது அவசியம். இதற்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அப்பாசியாக்களுடைய ஹலீஃபாக்கள்ல ஒரு ஹலீஃபா இருந்தார். அந்த நேரத்துல ஒரு ஒரு லெட்டர் வருகிறது. என்ன வருகிறது என்று சொன்னால், யூத கூட்டத்திலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அதில் பிரித்து படித்து பார்த்தால் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபர் யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்காக வேண்டி விதிக்கப்பட்ட அந்த வரியை ரத்து செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அது கீழே கையெழுத்து யார் போட்டிருக்கான்னு சொன்னா, 1வது கையெழுத்து சாட்சி கையெழுத்து சஅத் இப்னு முஆத், 2வது கையெழுத்து இருக்கிறது முஆவியா இப்னு அபூ சுஃபியான். 2 கையெழுத்தை போட்டிருக்கிறார். இப்ப அந்த காலத்தில இமாம் கத்தீப் பாக்தாதி ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்து வந்தார்கள். அப்ப அரசர் இருக்கிறார்களே, அந்த இமாம் கத்தீப் பாக்தாதி அவரிடத்துல வந்து கேட்டார். இந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அவருக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு முன்னாடி எத்தனை ஹலீஃபாக்கள் வந்தாங்க, அவங்க எல்லாம் இந்த யூதர்கள்ட்ட வரி வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்ப வந்து இந்த லெட்டர் கொடுத்து எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு திகைப்பு. இப்ப கத்தீப் பக்தாதி அவங்கள்ட்ட ஆலோசனை செய்யும் பொழுது அவங்க வாங்கி படித்தாங்க. கையெழுத்தை பார்த்தாங்க. சஅத் இப்னு முஆத், முஆவியா இப்னு அபீ சுஃபியான். இதுல சஅத் இப்னு முஆத் இருக்கிறாரு, ஹிஜ்ரி 4ல மௌத்தாயிட்டார். இந்த கடிதம் எழுதப்பட்டு எப்பங்க? ஹிஜ்ரி 7. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத் செஞ்ச வருடத்துல 7வது வருடம், கைபர் யுத்தம் நடந்த வருடம். ஆனா அந்த நேரத்துல சஅத் உயிரோட கிடையாது. 2வது இருக்கிறது முஆத் இப்னு, அதாவது அபூ சுஃபியான், முஆவியா இப்னு அபீ சுஃபியான். அவர் இஸ்லாத்துக்கு வந்தது ஹிஜ்ரி 8. இப்ப 2 பேருமே இல்ல அந்த இடத்துல. ஆனால் அவர்கள் கையொப்பம் விட்டதாக இந்த கையெழுத்து இருக்கிறது சொன்னால் இந்த கடிதம் பொய்யான கடிதம். எனவே எவர்கள் அந்த கடிதத்தை கொண்டு வந்தா அவருக்கு தண்டனை கொடுங்க, அவர்களுக்கு வரிய விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இமாம் கத்தீப் பாக்தாதி அவர்கள் சொன்ன உடனே ஒரு பெரிய சதியை முறியடிப்பதற்கு காரணமா இருந்தது வரலாறு தான். எனவே இன்றைய அளவில எவரெல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன கட்டுக்கதைகள்லாம் அவிழ்த்து விடப்படுகிறதோ அதை முறியடிப்பதற்கு நமக்கு வரலாறு தெரிவது அவசியம். எனவே இந்த வரலாறுகளை தெரிவதற்காக வேண்டிதான், அறிந்து கொள்வதற்காகதான் இது போன்ற ஹிஜ்ரி புத்தாண்டு ஆஷுரா தினத்தோட கருத்தரங்கள் நம்முடைய ஜமாத் உலமா சபையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக எல்லா விதமான பலன்களையும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி